லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 33-34. எடுத்தவர்கள் சத்தமா தெளிவா எல்லாருக்கும் கேட்கும்படி வாசிக்கிறோம். Gospel according to Saint Luke chapter 23 verses 33 and 34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். 34ஆம் வசனத்தை இன்னொரு வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இன்னொருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். இன்னொருத்தர் வாசிக்கலாம். Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. And they divided his garments and cast lots. Amen. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். கடந்த 7 நாள் ஜெபத்துல முதல் நாள் எந்த ஒரு வேத பகுதியையும் நாம் தியானிக்கவில்லை. வெறும் ஜெபித்து ஒரு ஜெபத்திற்கான ஒரு அஸ்திபாரத்தை போட்டோம். 2வது நாள் என்ன ஜெபம் பண்ண பார்த்தோம்? யோனாவின் ஜெபம். எங்க இருந்து ஜெபம் பண்ணா? மீனின் வயிற்றில் இருந்து யோனா ஜெபம் பண்ணான். அவன் தண்ணீர் அவனை மூழ்கி கொண்டிருந்தது. கர்த்தர் அவன் ஜீவனை திரும்ப கொடுத்தார். மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தான். அவன் இன்னொரு ஜெபமும் ஜெபித்தான். அதை நாம் தியானிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு ஜெபம் பண்ணான். ஆனால் இந்த முறை கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவனை ஜீவனோடு கடற்கரையில கொண்டு வந்து சேர்த்தார். இரண்டாவது நாள் சொல்லுங்க. அன்னாளின் ஜெபத்தை நாம பார்த்தோம். ஜெப நாளிலே 3வது நாள். சரி, 3வது நாள் அன்னாளின் ஜெபத்தை பார்த்தோம். எந்த இடத்துல? சீலோவில். எந்த இடத்துல? அவளுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உமக்கென்று நசரேயனாக தீர்க்கதரிசியாக ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபித்தாள். அவள் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரியாய் மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளையோ தான் முதல் பெயர்சபா வரையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசியாய் விளங்கினான். அல்லேலூயா. நாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டவர் உங்களுடைய ஜெபத்தை கூட கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக சாமுவேலின் ஜெபம். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போடும்படி யுத்தத்திலே மிகவும் நெருங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களை ஏற்பட பண்ணி அவர்களை சிதறடித்தார். பெலிஸ்தியர் சிதறுண்டு போனார்கள். சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், அவர் எபினேசராய் இருக்கிறார். இது நடந்தது சீலோவிலே. அடுத்ததாக சொல்லுங்க. எசேக்கியேல். மரணத்துக்கு ஏதுவாய் அவன் படுக்கையாய் இருந்தான். தீர்க்கதரிசி வந்து, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது, உன் குடும்ப காரியத்தை சரி செய்து விடு,
நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது இந்த ராஜா தன்னுடைய சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி, அவனால் எழுந்து கொள்ளக்கூட முடியவில்லை, அவனுடைய பலவீனம் அப்படி இருந்த, சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி, ஆண்டவரே உமக்காக உமக்கு முன்பதாக நான் உண்மை உத்தமமாய் நடந்து கொண்டதை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். உமக்காக நான் பிடித்த பிரயாசங்களை நினைத்தருளும், உமக்காக நான் பட்ட கஷ்டங்களை நினைத்தருளும், உமக்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். அப்போ தீர்க்கதரிசி முற்றத்துக்கூட போல திரும்ப வந்து சொல்லுகிறார், கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார், உன்னுடைய ஆயுசு நாட்களில 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள, மரணப்படுக்கையில இருந்த ஒருவனுக்கு கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பதானால் இந்த கொள்ளை நோய்க்கு உன்னையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறது அதிக நிச்சயம். இது நம்மை காக்க போவதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் அந்த நாளிலே நாம் தியானித்தோம். அடுத்ததாக கர்மேல் பர்வதத்திலே எலியாவின் ஜெபம். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் எலியாவுக்கு விரோதமாய் கூடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது எலியா வானத்திலிருந்து அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தெய்வம் என்று சொல்லி முதலாவது அவர்களை பலியிட அனுமதித்து விட்டு, பிறகு இவன் ஒரு பலிபீடத்தை சரி செய்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பொழுது எலியா ஜெபித்த ஜெபம், என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார். அப்பொழுது மீனின் வயிற்றில் ஆரம்பித்த பயணம் மீனின் வயிற்றிலிருந்து ஷீலோவுக்கு போனது, ஷீலோவிலிருந்து மிஸ்பாவுக்கு போனது. ஏன்னா சாமுவேல் ஜெபம் பண்ண இடம் மிஸ்பா. மிஸ்பாவிலிருந்து எங்க போனது சொல்லுங்க? எருசலேமுக்கு, எசேக்கியா அரண்மனைக்கு போனது. அங்கிருந்து எங்க போத்தான்? கர்மேல் பர்வதத்துல. இன்னைக்கு இது எல்லாத்த விட பிரத்யேகமான ஒரு இடம். அது எங்கன்னா நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொல்கதாவுக்கு நாம் போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 6 இடத்துக்கு நீங்க வந்து, இதுக்கு முன்னால் எந்த இடத்துக்கு நீங்க வந்துலன்னா கூட பரவாயில்ல, இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும். இது நம்முடைய இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த இடம் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கொல்கதா. இந்த ஜபத்தை கொல்கதாவிலே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அங்கதான் நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சிலுவை அண்டையிலே என் ஜபத்துக்கு பதில் இருக்கிறது. இயேசுநாதன் ஒருவர் தான் என் ஜபத்துக்கு பதிலளிக்க கூடியவர் என்று கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொல்கதாவுக்கு உங்களை நடத்த விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். குருடருக்கு பார்வை அளித்தார், முடவரை நடக்க வைத்தார், ஊமையரை பேச வைத்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். மரித்தோர் உயிரோடு எழுந்திருந்தார்கள். அவரை பிடித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். முன்னதாக அவரை வாரினால் அடிப்பித்து பாரமான சிலுவையை சுமக்க வைத்து கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையுமாக 3 பேரை சிலுவையில் அறைந்தார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நாம் கவனிக்க வேண்டியது, அந்த அவருக்கு மரணத்தை நியமித்த அந்த இடத்துக்கு பேரு கபாலஸ்தலம். அது ஒரு மனிதனுடைய ஸ்கல், ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஷேப். ஆனா அந்த இடத்துக்கு பேரு கொல்கொதா. கொல்கொதா மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கொல்கொதா மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ அவருக்கு மரணத்தை நியமித்த அந்த இடம் மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது, மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்தது. காரணம் என்னவென்றால், துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள்.
அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள் ரெண்டு குற்றவாளிகள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவருக்கு சரீரத்தில் ஏற்பட்ட வேதனையை விட அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்ட வேதனை மிக கொடியதாக இருந்தது. ஒரு குற்றமும் செய்யாதவரை குற்றவாளிகளின் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஒரு பாவமும் செய்யாதவரை பாவிகளின் மத்தியிலே கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். இதனாலே அவருக்கு சரீரத்திலே ஏற்கனவே வாரினால் அடிக்கப்பட்டது. 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வீட்டுல போய் படிங்க. அப்ப எப்பேற்பட்ட பாடுகளை பட்டார் என்று தீர்க்கதரிசி முன்னதாக அறிவித்திருக்கிறான். நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதுகிறான். ஜோசிபஸ் என்கின்ற சரித்திர ஆசிரியர் எழுதுகிறான், ஒரு மனிதனை இந்த ரோம சாட்டையடிக்கு உட்படுத்தி விட்ட பிறகு அவனை கொண்டு வந்து நிறுத்தினால் அவனுடைய குடும்ப அங்கத்தினர்கள் கூட அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த சரீரமானது அது காயப்பட்டிருக்கும், உடைக்கப்பட்டிருக்கும், நொறுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட கதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைந்தார். எதற்காக? உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அவர் சரீரத்தில் ஏற்பட்ட வேதனை, கடைசி சொட்டு ரத்தம் கூட உனக்காக எனக்காக அவர் சிந்தி தீர்த்தார். தலையிலே முள்முடி, மூன்றாணியின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். மூன்றாணி மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். அவரோடு கூட 2 குற்றவாளிகளையும் சேர்த்து சிலுவையிலே அறைந்தார்கள். அது அவருக்கு மிகப்பெரிய ஆத்துமாவிலே வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். குற்றவாளிகளோடு அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். அது அவருக்கு ஆத்மாவிலே மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். அந்த நிலைமையில சரீரத்தில வலி, மூச்சு திணறல், தலையில வலி, உடம்புல இங்கதான் காயம் இருக்கு, இங்கதான் காயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் பரியாசம் பண்றாங்க, எல்லாம் கேலி பண்றாங்க. எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை என்று சொன்னார்கள். நீ உண்மையான கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவரை சவால் விட்டாங்க, நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா. இறங்கி வந்திருக்க முடியும் அவரால். இறங்கி வந்திருந்தா நீ நானும் இப்போ இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. அவரை பரியாசம் பண்ணினார், அவரை நிந்தித்தார்கள். கள்ளர்களோடு அவருக்கு பிரேதக்குடியை நியமித்தார்கள். திருடர்களோடு அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள். பாவிகளோடு, குற்றவாளிகளோடு அவர்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள். இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அதனால அவருக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டது. அப்ப யார் பக்கம் திரும்புறது? ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லைன்னு பிரசங்கம் பண்ணார். அது அவருக்கு தான் அந்த சிலுவையின் அனுபவம் தான். தலை சாய்க்க இடமில்லை. அந்த நேரத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த ஜபத்தை மாத்திரம் இயேசுநாதர் செய்யாமல் இருந்திருந்தால், அன்றைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் என்ன இல்லை? அவரிடத்துல பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. நீயும் நானும் அந்த குடும்பத்திலே பங்கடைய வேண்டும் என்பதற்காக, நீயும் நானும் அந்த அவருடைய பெரிதான ரட்சிப்பிலே பங்கடைய வேண்டும் என்பதற்காக அவர் ஏறெடுத்த முதல் ஜபமே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. இது அவரை சிலுவையில் அறைந்த ரோம போர் சேவகர்களை குறித்து சொல்லி இருந்தாலும், உனக்கும் எனக்கும் கூட இந்த ரட்சிப்பின் வேலையிலே இந்த ஜபமானது இடம் கொடுத்தது. அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. இந்த உலகத்துல நமக்கு மிகப்பெரிய கிருபை மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்தது. மிகப்பெரிய கிருபை மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்தது. அவர் மட்டும் நம்மளை மன்னித்தராது இருப்பாரானால் பெரிதான இந்த ரட்சிப்பிலே நாம் பங்கடைந்து இருக்க முடியாது. மனிதர்கள் மன்னிக்கிறதுக்கு தயக்கம்.
ரெண்டு வகையான கூட்டம். சாரின்னு கேட்கறதுக்கும் கஷ்டம், சாரின்னு கேட்டவங்களை மன்னிக்கிறதுக்கும் கஷ்டம். ஆனா ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவர்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமத்தில் ஈடுபட்டவர்களா இருந்தாலும் அவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட அவருடைய சரீரத்தில் வேதனை, அவருக்கு நிந்தை, அவருக்கு அவமானம், அவருக்கு கண்ணீர், அவருக்கு வேதனை. இந்த நேரத்துல நாம என்ன பண்ணிருக்கோம்? கோபம் வந்திருக்கோம், எரிச்சல் வந்திருக்கோம், சபிச்சுட்டு இருப்போம். இல்ல, உடம்புல நோவு வந்தா எல்லாரையும் திட்டுறோம், கூட இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறோம், நேசிக்கிறவங்கள திட்டுறோம். ஆமா தானே? அம்மாவா இல்லையா? ஆமா. இப்ப தைலம் பூசுறாங்க யாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான இடத்துல பூசிட்டாங்க, என்ன பண்றோம்? அவங்கள எங்க பூசின தெரியல அப்படின்னு திட்டுறோம். ஆமா தானே? பூசுறவங்க என்ன பண்றாங்க? சரி விடு பாவம், நோவுல திட்டுறாங்க. அப்போ அவருடைய வேதனை எவ்வளவு பெருசு. தலையில முள்முடி சுட்டினதுனால அவருடைய தலையில வலி, முகமெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. 3 ஆணியிலே அவரை சிலுவையில கடாவி விட்டார்கள். ஒவ்வொரு மூச்சு எடுக்கிறப்பவும் அவரு தன்னுடைய காலை நிமிர்த்தி நம்முடைய சரீரத்தை, அவருடைய சரீரத்தை உயர்த்தி மூச்சு எடுக்கணும். ஒவ்வொரு பிரீத் எடுக்கிறது, ஒவ்வொரு மூச்சு எடுக்கிறதும் வலி, வேதனை, மூச்சு திணற மாதிரி இருக்கும். சரீரத்தில் கடந்த இரவு சரீரத்தில் அவர்கள் சாட்டையால் அடித்ததினால் உடம்பெல்லாம் காயம். சிலுவையில உடனே இந்த மாதிரி அழகா பாலிஷ் பண்ணப்பட்ட மரம் நினைச்சுக்காதீங்க, ரீப்பேர் இல்ல, மரம், கரடு முரடான மரம். ஒவ்வொரு முறையும் அவர் மூச்சு எடுக்கிறதுக்காக தன்னுடைய சரீரத்தை உயர்த்தும் பொழுது அந்த முதுகில் இருக்கக்கூடிய காயங்கள் போய் அந்த மரத்துல உராசும், கொடுமையான வலி ஏற்படும். ஒவ்வொரு முறை மூச்சு எடுக்கிறப்போ அந்த வலியை எல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறவர் தன்னை குறித்து கவலைப்படாமல், தன் வேதனையை குறித்து கவலைப்படாமல், தன்னுடைய நோவு வலியை குறித்து கவலைப்படாமல், உன்னையும் என்னையும் நினைத்து, உன்னையும் என்னையும் பார்த்து, உன்னையும் என்னையும் மனதில வைத்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அருமையான ஆண்டவருக்கு இல்லை, இந்த காலங்களில அந்த இடத்துல நீ போய் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 7 நாள் ஜபம் எங்க முடிவு பெறுது? இந்த 7 நாள் ஜபம் எங்க முடிவு பெறுது சொல்லுங்க? கொல்கத்தாவிலே சிலுவையின் பாதத்தில், இயேசுநாதர் பாதத்தில். வேற எங்கேயும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை பிள்ளைங்களே. நம்முடைய நோய்க்கு வேற எங்கேயும் மருந்து இல்லை. அது 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா எழுதுகிறான், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த சிலுவை கிட்டத்தான் நமக்கு சுகம், அந்த சிலுவை கிட்டத்தான் நமக்கு பாதுகாப்பு, அந்த இயேசுவின் ரத்தத்துல தான் நமக்கு சுகம். நம்ம வீடு, ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுகிறது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒவ்வொரு வீடும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தாலே பாதுகாக்கப்படுகிறது. என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியுமா? இது இந்த பிரச்சனை என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியுமா? மறந்துட்டு இருப்பீங்க நீங்கெல்லாம், நான் மறக்கல. பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை என்று. பஸ்கா பண்டிகை என்று என்ன சொல்லி ஜெபம் பண்ண? உங்க வீட்டு வாசல்களிலே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசுகிறேன், சங்காரத்துடன் கடந்து போக வேண்டும். ஆமா தானே? இந்த விசுவாசத்தோட வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இந்த லாக்டவுன் 1 வாரம் எத்தனை நாள் ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார்னு சொன்னேன். இந்த நாள் வரையில கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொண்டு தான் அற்புதமாய் போஷித்து வருகிறார். உடுக்க உடையும், உறங்க உறைவிடமும் உறவுகளையும் கொடுத்து நம்மை ஆச்சரியத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப நாம செய்ய வேண்டியது, சென்டர்ல பயம் ஏற்பட்டுச்சு, ஐயோ இவங்க செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்க, இவங்களுக்கு வந்துச்சு, அவங்களுக்கு வந்துச்சு, பலவீனம் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது, அப்படியே நோவாக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஜெபம் பண்ணு. அதுவும் இன்னைக்கு நமக்கு தெளிவு கிடைத்திருக்கிறது. எங்க போய் சேர வேண்டும்? சிலுவையின் இடத்துல போய் சேர வேண்டும், கொல்கத்தாவின் இடத்துல போய் சேர வேண்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கிறது? கபால ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொல்கத்தாவிலே இருக்கிறது. அங்க போய்
பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே போலாமா? தொழுகதான் போலாமா? சிலுவை கிட்ட போலாமா? மனதால் பண்ணிட்டு பெரிதான மன்னிப்பு பெற்றுக்கொண்ட இடம், பெரிதான மன்னிப்பை கொடுக்க இடம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி பயத்திலிருந்து கர்த்தரை